தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/7/2026 புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 1 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னால கேட்டை நட்சத்திரத்தினுடைய குணங்களை சொன்னேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த குணம்னு இருக்கு. நம்மளோட பழகிறவங்க நீங்க என்ன நட்சத்திரம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க. அது நமக்கு ஒத்து வர மாதிரி குணமா இருந்தா நம்ம நெருங்கி பழகிக்கலாம். சிலருடைய இதுக்கு பாருங்க, சில குணம் சரியா இருக்காது. நம்மகிட்ட ஒன்று சொல்லுவாங்க, அங்கிட்ட ஒருத்தர் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையாக பழகணும், கத்தி மேலே நடக்கிற மாதிரி பழகணும்னு சொல்லுவேன். ஆனால் அனுஷம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கே, தோஷம் இல்லாத நட்சத்திரமா, அனுசரித்து போகக்கூடிய நட்சத்திரம். பெண்களுக்கு அனுச நட்சத்திரம்னா பொருத்தமே பார்க்காம கூட சில பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அதுக்கு எப்படி ஒரு குணம் அப்படின்னா, அனுசத்தில் பிறந்தவங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. ஒரு ஐடியா, ஒரு யோசனை சொன்னாங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய யோசனையாக இருக்குமா. அனுசமெனும் விண்மீனில் பிறந்த மாந்தர் அனுசரித்து போகின்ற தன்மை வாய்த்தோர். எதுக்குமே அனுசரித்து போயிடுவாங்க. கணிசமென கைகளிலே பணம் புரடும். அந்த அனுசத்தில் பிறந்தா எப்பவுமே பணங்காசு அவங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். கணிசமென கைகளிலே பணம் புரளும். கடவுள் பக்தி கொண்டவர்கள் தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை அவர்களுக்கு எப்பவுமே உண்டு. பணிபுரியும் இடத்து நிலை தலைமை ஏற்க. ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறாங்கன்னா அவங்க தான் இங்கே தலைமையாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத ஓனர் கேட்பார். பணிபுரியும் இடத்து நிலை தலைமை ஏற்க படிப்படியாய் முன்னேற்றம் இவருக்கு வாய்க்கும். சாதாரண நிலையிலிருந்து பெரிய நிலைக்கு வந்துடுவார். கனிவோடு பெற்றோரை பேணி காப்பார். பெற்றோர்களை பேணி காக்கக்கூடிய ஆற்றலவர்களுக்கு உண்டு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிற அந்த வார்த்தையை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாக இருப்பாங்க. காரியவன் நிலையறிந்து பலனை சொல்விங்கிறான். காரினா யாரு? சனி பகவான். அனுஷம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது 3 சனிக்குரிய கால். சனி அதாவது காரினா சனின்னு அர்த்தம். சனி பகவானுடைய நிலையறிந்து நம்ம பலன் சொல்லணும். அனுஷத்துல பிறந்த எல்லாருமா அப்படி இருக்கா நீங்க கேட்கலாம். அனுஷத்துல நீங்க பிறந்தாலும் அவர்களுக்கு சனி சொந்த வீட்டுல இருக்கா, உச்சமா இருக்கா, துலாத்துல இல்ல நீச்சமா இருக்கா, மேஷத்துல இருக்கா, அல்லது சனி சொந்த வீட்டில் இருக்கா, மகரத்துல கும்பத்துல இருக்கா, எங்க இருக்கு, யாரு நட்பு கிரகத்தோட சேர்ந்திருக்கான்னு பார்த்து பலன் சொல்லணும். அப்படி சொன்னால் அது திருப்தியான பலனாகவும் அது துல்லியமான பலனாகவும் இருக்கும். பொதுவா அனுசத்துல பிறந்தா அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்படி ஒவ்வொரு விண்மீன்களுக்கும் நிறைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றை கவிதையில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இன்றைக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். மீனத்தில் சனி இருக்கே, அது இன்றைக்கு வக்கரமா இருக்கு. 30/11/2026 வரை சனி வக்கரமா இருக்கு. 30/11 தான் சனி வக்கர நிவர்த்தி ஆகுது. மீன ராசியில குரு வீட்டுல சனி வந்த சனி இன்றையிலிருந்து கொஞ்சம் வலிமை இழக்கிறார். இதனால யாருக்கு நன்மை தீமைங்கிறதை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2 நல்ல இடத்தில் இருக்கிறார். ஆனால் விரயஸ்தானத்தில் சனி வக்கரம். எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. உடன் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேதுவும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். தனாதிபதி 5 இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கலாம். இன்று யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், பொன்னான நாள், புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள், வருமானம் 2 மடங்காக உயரும் நாள், வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும், வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. வாங்கிய சொத்தை பராமரித்து அதற்காக நீங்கள் சொத்துக்கு ரீதியாக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே பொருளாதார நெருக்கடி அகலும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புத ஆதித்ய யோகம். பொருளாதார பற்றாக்குறை அகலும். அரசாங்க ரீதியாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். லாபாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் லாபத்திற்கேற்ற விரயம் உண்டு. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் பணத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன்
அதுக்கு சொந்த வீடு சந்திரனுக்குரிய சொந்த வீடு கடகராசி. நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தால் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விதத்திலே உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன. குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. குரு உச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து செயல்படுவதனாலே தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். அது மட்டுமல்ல, லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே கேது சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதற்காக சிறிது விரயம் செய்வீர்கள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்றாலும் கூட மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கின்றார். இருந்தாலும் கூட சனியை குறு பார்ப்பதனாலே கொஞ்சம் கவலைகள் குறையும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். நண்பர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளை வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதலான பொறுப்புகளை உங்கள் மீது சுமத்தலாம். இன்று பூத நட்சத்திரம், புதன்கிழமை. இன்று பெருமாளை வணங்குவது நல்லது. கன்னிராசியர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் புதன். எனவே தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நடக்கும் தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதிகார அந்தஸ்துக்கு நீங்கள் உயர்த்தப்படலாம். 12லே கேது இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். சப்தமஸ்தானத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே, குரு சனியை பார்ப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். 6ஆம் இடத்தில் ராகு. மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே உங்களுக்கு இன்று மிக அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறும் நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உண்டு. அதே நேரம் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். குரு பார்வை 2ல் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. தொழில் மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். கேட்ட சலுகைகள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே கொஞ்சம் தாமதப்படலாம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு புதன்கிழமை என்பதனாலே பெருமாள் இலக்குமி அனுமனை வழிபட்டால் பெருமைகள் வந்து சேரும். விருச்சிக ராசினர்களே, உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிகார அந்தஸ்துக்கு நீங்கள் உயர்த்தப்படலாம். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இன்று எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. லாபஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. லாபாதிபதி புதன் சூரியனோடு இணைந்து தொழில் ஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கின்றார். தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் அற்புதமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு குருவின் பார்வை 2ல் பதிவதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் உங்கள் மீது குறை சுமத்தலாம். இருந்தாலும் கூட உங்களுடைய மனதிற்கினிய சம்பவங்கள் ஒரு சில மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நடக்கலாம். புதனும் சூரியனும் இணைந்து ராசியை பார்ப்பதனாலே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். மனதிற்குள் வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதிலும் இன்றைக்கு அனுமனை வழங்கினால் நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிகள் செய்வார்கள். பாராட்டும் புகழும் கூடும். இந்த நாளில் நீங்கள் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். பராத பாக்கிகள் கூட இன்று வசூலாகும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறும் நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையப் போகின்றது.
நினைத்தது நிறைவேறும். நேசித்தவர்கள் உங்கள் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை இன்று வெற்றி தரும். புதன் 5ஆம் இடத்தில் இருப்பதனாலே பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். திருமணத்திற்கு மாலைக்காக முயற்சி செய்தால் மாலை கிடைக்கும். என்ன இருந்தாலும் பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் இன்று நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறும் நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். குருவின் பார்வை ராசியில் பதிவதனாலே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். இடமாற்றங்கள் அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கு முழுவதும் நன்மை தருகின்ற நாளாகவே கருதலாம். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நிறைவான வாழ்க்கை அமைய இன்று கிழமை புதன் என்பதனாலே ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.